தற்குறி ஆளுமை உடையவர்களை எங்களிடம் கண்டறிவது, அதாவது நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று கூறப்படும் தற்குறி ஆளுமை பற்றி பார்க்கிறோம். எப்படி அவர்களுடன் இருக்க நேரிட்டால் சமாளிப்பது, ரொம்ப மிஞ்சி போனால் எப்படி வெளியில் வருவது என்பது பற்றி இந்த தொடரில் பார்க்கிறோம். நான் டாக்டர் அருணாஸ்ரீ, இசை சிகிச்சை முனைவர். நான் போதைப் பொருளிலிருந்து மீட்கும் மையத்தில் ஆராய்ச்சி செய்தபோது இந்த தற்குறி ஆளுமையும் போதைப் பழக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது என்பதை அறிய நேரிட்டது. அதனால் இந்த உளவியல் சிக்கல் பற்றி நிறைய படித்தும் ஆராய்ந்தும் சேர்த்த தகவல்களை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சிகிச்சை மட்டுமல்லாது, இசை சிகிச்சை மட்டுமல்லாது, எந்த தெரப்பி முறையை நீங்கள் அனுசரிப்பவராக இருந்தாலும், ஒரு தெரப்பிஸ்டாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த ஆளுமை கோளாறு, அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றிய அறிவு பெற்றிருப்பது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தெரப்பிஸ்ட் இல்லை, ஒரு சாதாரண நபர் என்றால் இந்த காணொலியை அடிப்படையாக வைத்து யாரையும் ஜட்ஜ் பண்ணவோ டயக்னைஸ் பண்ணவோ வேண்டாம். தகுந்த உளவியல் நிபுணரிடம் நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும் என்பதை இந்த காணொலியை முன்பு ஒரு டிஸ்க்ளைமராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும் பொருட்டு பகிரப்படுகிறது. தனிப்பட்ட நபரின் மனச்சிக்கல்களுக்கு இதில் கூறப்படும் வழிமுறைகள் தீர்வு ஆகாது என்பதையும் மிக தெளிவுடன் இங்கு வலியுறுத்துகின்றேன். நாமமதுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் என்கிற இந்த பேனர் கீழே நம்ம மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறத பற்றின நிறைய அப்லோட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். மியூசிக் தெரப்பின்னா என்ன, அதோடய ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி முந்தைய பதிவுகளில் போட்டிருக்கேன். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளுமை பிரச்சனை பற்றி நம்ம பேச போகிறோம். முக்கால்வாசி மியூசிக் தெரப்பியில் நமக்கு க்யூர்னு பார்த்தோன்னாக்கா அது மன அளவில் மாற்றத்தை கொண்டு அந்த மாற்றம் தான் நமக்கு உடலளவில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை அடிப்படையாக வைத்து தான் மியூசிக் தெரப்பி செய்யப்படுகிறது. அதில் என்னென்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன், அதாவது நாமும் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்மளுடைய தாட் ப்ராசஸ், ஏன்னா தாட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துறது. அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளுடைய ஆராவை பாதிக்கிறது. அதுதான் நம்மளுடைய சக்ராஸ் பாதிக்கிறது. அந்த சக்ராஸ் பாதிக்கப்படும் போது நமக்கு அது நோயாக மாறுகிறது. இதுதான் ஒரு சீக்வன்ஸ். அதனால் நம்ம இப்போது மியூசிக் தெரப்பி மூலமாக இந்த ஆளுமை கோளாறுக்கு எப்படி நம்ம தீர்வு இருக்கா, இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைய சமுதாயத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தற்குறி ஆளுமைன்னு சொல்கிறோம். இந்த தற்குறி ஆளுமைங்கிறத இவங்க ஆங்கிலத்தில் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இது ஒரு ஆளுமை கோளாறு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற லெவலுக்கு கிடையாது. முதல்ல இது ஒரு ஆளுமை கோளாறை தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்க இந்த ஆளுமை கோளாறுக்கு தீனி போட்டு 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 அவங்கள ஹையர் கிரேட் நார்சிசிஸ்ட்டாக ஆக்க அவங்களுடைய பிஹேவியர் ஒரு சோஷியோபேத் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு சைக்கோபேத்துங்கிற ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் இது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூங்கிறதுக்குள்ளே வருது. ஏன் இதை முக்கியமாக சைக்கலாஜிக்கல் இஷ்யூங்கிறதுல கொண்டு போகலன்னா இதை ஒரு மருந்தோ மாத்திரையோ கொடுத்து இதை தீர்க்க முடியாது. இதை தீர்க்கணுன்னா அதுக்குன்னு சில பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பி தான் இதில் ஒர்க் ஆகும். அதுவும் அந்த பர்டிகுலர் பர்சன் நமக்கு கோஆப்ரேட் பண்ணும்போது தான் இது நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆளுமை கோளாறு என்ன, இது எப்படி நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்டையோ இல்லை நம்மக்கிட்டேயோ இருக்கிறத நம்ம எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா அதை சரி செய்ய முடியுமா, எப்படி சரி செய்யலாம், இது மாதிரி வராமல் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, நம்ம சொசைட்டியில் நம்ம என்ன ஒரு விழிப்புணர்வு மாற்றம் கொண்டு வந்தால் இது ஒரு செயின் மாதிரி கண்டினியூ ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த ஆளுமை கோளாறை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். மகாபாரதத்தில் கீதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கீதை அர்ஜுனன் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் அர்ஜுனன் மட்டும் கீதை கேட்கல, இன்னும் 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா திருதராஷ்டிரனும் அவர் சஞ்சயன் அவருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த திருதராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் அந்த கீதை கேட்கிறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கல. ஸோ இப்போ இவங்க 2 பேருமும் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஒரு தெளிவு, அதாவது இத்தனை நாளாக தான் என்ன செய்கிறோங்கிறதையே ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்த அந்த திருதராஷ்டிரன் இப்போ ஒரு நிலைக்கு
தான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற லெவலுக்கு வந்திருக்கான். அந்த கீதை கேட்டதுனால அவனுக்கு உண்டான அந்த பலன். இப்போ அவன் வந்து கிருஷ்ணர் கடைசியில் வரும்போது ஒரு ஸ்டேஜில் அவருடைய மகன்கள் எல்லாரும் இறந்து போனப்புறம் வரும்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், நான் என்ன பாவம் பண்ணினேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை, இந்த 100 பிள்ளையில் ஒரு பிள்ளை கூட பிழைக்காமல் போயிடுச்சு எனக்கு, நான் அப்படி என்ன கொடுமையான பாவத்தை நான் செய்தேன், இந்த ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் இந்த இடத்துல இருந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்கிற போது அப்போது அவர் வந்து இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு சஞ்சயன்ட்ட கேட்குறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவ மாமகாஹா பாண்டவாச்சைவ கிம குருபத்த சஞ்சய அப்படின்னு அவர் அந்த சஞ்சயன் கிட்ட கேட்டு அது ஒரு டிவியில் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டே அவர் சஞ்சய் பார்த்து டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்து இவருக்கு சொல்லிகிட்டு இருக்கார், இவர் காதில் கேட்டுருக்கார். ஸோ இவருக்கு எல்லாம் குருக்ஷேத்திரத்தில் நடந்த எல்லாமே தெரியுது, ஒன்றும் தெரியுது, எப்படி நடந்தது எல்லாமே தெரியும். இப்போ ஒரு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, ஏன் வந்து என்னுடைய ஒரு மகன் கூட பிழைக்கலை அப்படின்னு. அப்போ வந்து அவர் இதுதான் சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்து நியாயம் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுடைய தவறு என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. ஒரு கதை சொல்கிறார். அதாவது ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு உணவு மேலே ஒரு நாட்டம் அதிகம். அவன் ரொம்ப இதை புது டிஷ்ஷு சாப்பிடணும், இது பண்ணி சாப்பிடணும், அந்த மாதிரி அது அவனுடைய சமையல்காரன் என்ன பண்ணான்னா அந்த ராஜாவை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தினம் ஒரு புதுமையான உணவு வகையை சமைச்சு அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி இந்த கதை வந்து ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறியதாக அவருடைய ஒரு டிஸ்கோர்சஸ் படிக்கும்போது வருது. இதை வந்து டெய்லி அவன் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கான். அந்த ஒரு புது உணவையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஓஹோன்னு அந்த சமையல்காரனை புகழ்கிறதும் அவனுக்கு தினம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுமா அவனுடைய ஈகோவும் ஏறிட்டே இருக்குது. சமையல்காரனுக்கும் அவனுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆகிடுறது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவனால் ஏதாவது புதுசாக சமைக்க முடியல, ராஜா அவனை பாராட்டலைங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய குறையாக போய்டுறது. அதனால் இந்த சமையல்காரனும் வந்து இந்த பாராட்டுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கான். தினம் எதனாவது ஒரு புது டிஷ்ஷு ஒன்று சமைச்சிட்டு புதுசாக எதனா ஒன்று பண்ணி கொடுக்குறது. அப்போ இந்த ராஜா பாராட்டுறது, இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுறது அவனுக்கு, இந்த பாராட்டுக்கு அடிக்ஷன் மாதிரி. இப்போ என்ன ஆகிடுறது, ஒரு நாளைக்கு அவனுக்கு எதுவுமே தோணலை. இந்த அரண்மனைக்கு பின்னாடி உட்காந்துட்டுருக்கான். அந்த குளத்தில் வந்து அன்னப்பட்சிகள் இருக்குது. அந்த அன்னப்பட்சியோட ஒரு குஞ்சு, சின்ன குழந்தைய சின்னதாக இருக்கிற குழந்தை குஞ்சுன்னு சொல்லுவோம், அதை எடுத்து அதை வச்சு ஏதோ ஒரு டிஷ் பண்ணி இவருக்கு கொடுத்துட்றான். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எனக்கு தினமும் இதே வேணுங்கிறார். இப்போ என்ன பண்ணுறது, குளத்தில் இருக்கிற ஒரு அன்னப்பட்சியாக வச்சு தினம் பண்ணி கடைசியில் 100 அன்னப்பட்சிகளை இவன் வந்து கொலை பண்ணுறான். இது வந்து ராஜாவுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது. இவர் வெஜிடேரியன் ராஜா, ஆனால் அவர் நான் வெஜிடேரியன் கொடுத்துட்றான். இப்போ வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ இவர் ராஜாவுக்கு தன் மேலேயும் கோவம் வருது, அவன் மேலேயும் கோவம் வருது. ஆனால் வந்து இப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, இந்த விஷயத்தில் சொல்லுங்க, இந்த ராஜா தப்பு பண்ணியிருக்கானா அந்த சமயக்காரன் மேலே தப்பா அப்படின்னு. அப்போது திருதராஷ்டிரர் சொல்கிறாரு, இந்த ராஜா மேலே தான் தப்பு. ராஜாவுக்கு வந்து தான் என்ன சாப்பிட்றோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அவன் இப்போ ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் அவன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கிறது அவனுக்கு தெரியணும். ரெண்டாவது, தேவையில்லாமல் அவனை புகழ்ச்சிக்கு அடிமையாக்குனது இந்த ராஜா தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தவறு செய்கிறவங்களை ஊக்குவிப்பது, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, அவங்கள ஏற்றி விடுறது, இந்த மாதிரி வந்து தவறு செய்பவர்களுக்கு துணை போகும் நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய ஓன் பெனிஃபிட்காக அவங்க பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட ரிலேட்டடாக இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபாவோ இல்லை மதராகவோ இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தவறு செய்கிறவங்களுக்கு இவங்க ஊட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலும் அந்த தவறான பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இதை பற்றி நான் எங்கே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசிக் தெரப்பியை யூஸ் பண்ணி ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர் ஒன்றுத்தில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தப்போ, அப்போது மியூசிக் தெரப்பி அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தப்போ நான் வந்து அந்த டாக்டர் பலமுறை சொல்லுவார், இந்த அம்மாவுக்கு தான் காரணம் இந்த பையன் கெட்டு போகிறதுக்கு. பிகாஸ் இந்த பையன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் அவனுக்கு பைசா கொடுக்குறது. ஸோ இந்த லேடிஸ், அந்த மதர் வந்து ரொம்ப இந்த ஒரு குழந்தையுடைய இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போது நான் வந்து இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறத பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால, இது எப்படி இந்த காம்பினேஷன், இந்த மாதிரி என்பிடி இருக்கிற மதர்ஸ் வந்து முக்கால்வாசி அவங்களுடைய சன் வந்து
ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து அடிக்ஷனுங்கிறது வந்து பணத்துக்கு அடிமையாகிறது. பணம் சில பேருக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கணும், அதுவும் தவறான வழியில் கூட வரணும். அதனால சில பேர் இந்த கேம்பிளிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புகழுக்கு அடிமையாகிறது, புகழ் வந்துகிட்டே இருக்கணும், புகழுக்கு அடிமை. இதுவும் ஒரு விதமான ஒரு அடிக்ஷன் தான் அது. இன்னொன்று வந்து உணவுக்கு அடிமையாகிறது. அதாவது ஏதோ ஒரு புதுசாக எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து உணவு வந்து ஊட்டச்சத்து இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். சும்மா ஏதாவது புதுசாக தினம் சாப்பிடணுங்கிறதுக்காக தேவையில்லாத ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. இது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டாகிறதுக்கு அந்த கூட இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அவங்களோடது. அவங்க தான் வந்து இவங்களை ரொம்ப ஏற்றி விடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கல் டேர்ம் வந்து அவங்களுக்கு ஃப்ளைங் மங்கின்னு பேர், இல்லை எனேபிளர்ஸ்னு சொல்லுவாங்க. எனேபிளர்ஸ், ஃப்ளைங் மங்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னுடைய வேலிடேஷன் சீக்கிங், தன்னுடைய அட்டென்ஷன் சீக்கிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த பர்சன் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இவங்களும் தே கெட் யூஸ்ட் அப். ஸோ இந்த மாதிரி இந்த கதை மூலமாக நான் வந்து இந்த என்பிடிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கதை சொல்கிறேன். இப்போ இன்னொரு கதையும் இருக்குது இதில். அது வந்து நம்ம கிராட்டிடியூட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த என்பிடி பேஷண்ட்டு, இப்போது இவங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் சொல்கிறாங்க. உங்களை பேஷண்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை, இது உங்களை பேஷண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை பிஹேவியர் ப்ராப்ளம். இவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளம் இது ஒரு ஆளுமை கோளாறு, பர்சனாலிட்டி டிஸார்டர். பர்சனாலிட்டி டிஸார்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணாதப்போ வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைய பள்ளி கூடங்களில் நம்ம படிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சாதாரணமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையில் கவனம் செலுத்தி அந்த வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகிறதில்ல. ஒரே நேரத்தில் 2-3 வேலை செய்கிறது, இது மாதிரி ஒரு சிறிய கோளாறு, ஆளுமை கோளாறு அந்த குழந்தைங்ககிட்ட இருக்கும்போது அதை ஆரம்பத்துலேயே இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு பொய் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உடனே அவங்களுக்கு வந்து அந்த பொய் சொல்லக்கூடாது. சின்ன விஷயம் தானே. இப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் வைக்கிறாங்க, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அது வந்து உடனே வந்து ஒரு தவறான இடத்துல வைக்கிறாங்க, கீழே விழுந்து வந்து ஓகே நான் தான் வச்சேன், இந்த இடத்துல விழுந்துருச்சு, பை மிஸ்டேக் வச்சுட்டேன், என்னோட தவறு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக ஒத்துக்காமல், இல்லை இது நான் வைக்கல, அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு இன்னொருத்தவங்க மேலே போட்டுறது. அதுவும் அங்கே ஒரு அப்ராணியான ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க மேலே டக்குன்னு போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ஒர்க் நடந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணார், ஒரு ஒர்க்கர் வந்து என்ன பண்ணார், ஒரு ப்ளக்கை ரிமூவ் பண்ணி இப்படி வச்சுட்டு போயிட்டார். அது வந்து ஒரு ஈரமான இடத்துல வச்சுட்டு போயிட்டார். அது வந்து அடுத்து போடுறவங்களுக்கு டேஞ்சர். அப்போ இது யார் செஞ்சதுன்னு கேட்க உடனே நான் செய்யலை, அவன் செஞ்சான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மேலே போகும். அப்போது வந்து அந்த பர்சன் தான் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் நம்ம கேமராலாம் பார்க்கும்போது இவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரு, தவறான விஷயம், அடுத்தவங்க மேலே பழி போடுறாருங்கிறதெல்லாம் தெரிய வருது. அதாவது இது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயே வந்து ஒரு பிள்ளை வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே பழி போடும். இது வந்து ஒரு ஆளுமை கோளாறு. இது ஆரம்பத்திலே நம்ம கர்வ் பண்ணணும். அது அவங்கள இது பேசி இதை டிமோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, இது தவறு, இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாக போய் முடியும் அவங்களுக்கு எதிர்காலத்தில். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆளுமை கோளாறு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கதையில் சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து திருதராஷ்டிரர்கிட்ட கேட்குறாரு. அதை நம்ம இதில் யார் தப்புன்னா திருதராஷ்டிரர் சொல்கிறார், அந்த ராஜா மேலே தான் தப்பு அப்படிங்கிறார். அப்போ அந்த ராஜாவாக தான் நீ இருந்த போன ஜென்மத்தில், நீ பண்ண பாவத்துக்கு தான் நீ இப்போ இதை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பண்ண பாவத்துக்கு நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அனாவசியமான தவறுகளை செய்ய மாட்டோம். சரி, இந்த கான்செப்ட் உண்மையாக இல்லையா நீங்கள் கேட்கலாம். தமிழ் இயர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வருடங்கள் 12 பேர் இருக்குது. இந்த 12ங்கிறது ஒரு காலச்சக்கர சுழற்சின்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த ஒரு தவறு செய்கிறவங்களுக்கும் ஒரு 12 கால சுழற்சியில் கட்டாயமாக வந்து அவங்களுக்கு அதனால் ஒரு தண்டனை கிடைக்கும். இதை நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன் உடனே கிடைக்க மாட்டேங்கிறதுனா, அவங்கவுங்களுடைய ஒரு ஜாதகத்தில் அந்தந்த ஒரு கட்ட நிலைகள், அவங்களோட பிளானட்ஸ் இருக்குது. சில பிளானட்ஸ் அவங்களுக்கு உதவியாக இருக்குது, சிலது பாசிட்டிவாக இருக்குது, சிலது நெகட்டிவாக இருக்குது. அந்த கட்டம் வந்தால் தான் அது இயற்கையும் வந்து அவங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுக்கறது, தன்னை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு.
சரி, இப்போ வந்து இந்த தற்குறி ஆளுமை உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து வரக்கூடிய நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த ஆளுமை கோளாறு உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய அந்த குணாதிசயங்களை, அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் பற்றி நம்ம வரக்கூடிய அந்த பதிவில் பார்க்கலாம்.